אחיי ואחיותיי, אזרחי ישראל. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து இன்று ஈரான் மீது தாக்குதலை தொடங்கியுள்ள நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு வெளியிட்டுள்ள வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேத்தன்யாகு இந்த தாக்குதலை ஆபரேஷன் லயன்ஸ் ரோர் என்று குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் பயங்கரவாத ஆட்சியால் இஸ்ரேலுக்கு இருந்த இருத்தலியல் அச்சுறுத்தலை நீக்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க முடிவை எடுத்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு அவர் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதங்களை பெற அனுமதிக்க முடியாது என்றும் அது முழு மனித குலத்திற்கும் ஆபத்தானது என்றும் அவர் எச்சரித்தார். பெஞ்சமின் நேத்தன்யாகு ஈரானிய மக்களுக்கு விடுத்துள்ள செய்தியில், ஈரானிய மக்கள் தங்களின் கொடுங்கோல் ஆட்சியை வீழ்த்தி சுதந்திரத்தை பெற இதுவே சரியான நேரம் என்று அவர் அழைப்பு விடுத்தார். வரும் நாட்களில் இஸ்ரேல் மக்கள் மிகுந்த பொறுமையுடனும் மன உறுதியுடனும் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இஸ்ரேலின் உள்ளக பாதுகாப்பு அமைப்பின் அறிவுறுத்தல்களை கண்டிப்பாக மக்கள் பின்பற்றுமாறு வலியுறுத்தினார். நாம் ஒன்றாக நிற்போம், ஒன்றாக போராடுவோம், ஒன்றாக இணைந்து இஸ்ரேலின் எதிர்காலத்தை உறுதி செய்வோம் என்று கூறி பெஞ்சமின் நேத்தன்யாகு தனது உரையை நிறைவு செய்தார்.